ஷிப்டன் 220 எபிசோடோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எபிசோட் கூட இன்னும் விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, எதனால எபிசோட்ல விட மாட்டாங்க, 221வது எபிசோட்ல அப்படி என்னதான் இருக்குதுன்னு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியா பார்க்க போறோம். சோனியை எதனால எபிசோட் எல்லாம் விட மாட்டாங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் காக்க வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாங்க. அது என்னன்னா, 221வது எபிசோட்ல மாதுர உச்சிகா என்ட்ரி ஆவறாரு. அதனால மக்கள் எல்லாத்தையும் காக்க வச்சு கொஞ்சம் லேட்டா போஸ்ட் பண்றதுனால ஓரளவுக்கு வியூவர்ஸும் ஓரளவுக்கு அமௌண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். இதனால மட்டும்தான் 221 எபிசோட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. சரி, ஓகே, 221வது எபிசோட்ல அப்படி என்னதான இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நருட்டோவுக்கு 9 டெயில் சாக்ரா கட்டுப்படுத்துறதுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அதோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம மாதுர உச்சிகா என்ட்ரி ஆயிருப்பாரு. நருட்டோவுக்கு 9 டெயில் சாக்ராவை கட்டுப்படுத்த நம்ம ஃபுக்கசாக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அதாவது எப்படின்னா, நருட்டோவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆனாலும் சரி, 9 டெயில் ஃபாக்ஸ் வெளியில பிச்சுக்கிட்டு வந்துரும். அதாவது எப்படின்னா, அந்த இடத்துல சாஸ்கேவை பத்தி பேசினாலோ இல்ல ஹினாட்டாவை பத்தி பேசினாலும் நருட்டோவுக்கு 9 டெயில் ஃபாக்ஸ் வெளியே வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. அதனால தான் நம்ம ஃபுக்கசாக்கு உதவியோட நருட்டோவுக்கு எப்படி அந்த ஃபாக்ஸ் சாக்ராவை கட்டுப்படுத்துறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நருட்டோ உடம்புல ஒரு சீல் இருக்கும். அந்த சீலை ஓபன் பண்றதுதான் இவங்களோட பிளானாவே இருந்துச்சு. அந்த சீலை ஓபன் பண்ணா கண்டிப்பா 9 டெயில் ஃபாக்ஸ் வெளியே வந்துரும். 9 டெயில் ஃபாக்ஸோட விருப்பம் என்னன்னா, வெளியே வந்த உடனே எதை பார்த்தாலும் சேதப்படுத்துறதுதான் அதோட வேலையே. ஆனா நருட்டோவுக்கு ஃபுக்கசாக்கு சொல்லி தந்தது, 9 டெயில் ஃபாக்ஸ் விருப்பத்துக்கு எதிரா உன்னோட சாக்ராவை இணைச்சினா கண்டிப்பா நீ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவேன்னு ஃபுக்கசாக்கு சொல்லியிருப்பாரு. ஃபுக்கசாக்கு சொன்னதை எல்லாமே கேட்ட நருட்டோ 9 டெயில் சாக்ராவை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளும் நருட்டோ சக்தி வாய்ந்த சினோபியா மாறிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே ஸ்டார்டிங் சீன். அப்படியே எண்டிங் சீனுக்கு வரலாமா? காபுட்டோவும் ஒபிட்டோவும் மீட் பண்ணுவாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தது இந்த மாஸ் பட்டவன் மாதுர உச்சிகான்னு. ஆனா காபுட்டோவுக்கு முன்னாடியே தெரியும், நீ மாதுர உச்சிகா இல்ல, நீ மாதுர உச்சிகான்னு பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி இருப்பான். இதையெல்லாம் கேட்ட ஒபிட்டோ உச்சிகாக்கு பயங்கர சாக்கா இருக்கும். ஒபிட்டோ கேப்பா, நீ எதுக்கு என்ன வர சொல்லிருக்கேன்னு. காபுட்டோ சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு நீ சாஸ்கேவை கொடுத்துரு, உனக்கு நான் என்னுடைய படைய தரேன்னு சொல்லி இருப்பான். நீ தான் 4th கிரேட் நிஞ்சாவருக்கு ஆள் தேடிட்டு இருக்கல, அதனால என்னுடைய படைய உனக்கு தரேன்னு காபுட்டோ சொல்லி இருப்பான். இதையெல்லாம் ஏற்க மறுத்த ஒபிட்டோ உச்சிகா கொஞ்ச நேரத்துல சாக்கா இருப்பாரு. இதுக்கு காரணம் காபுட்டோ கொண்டு வந்தது அக்காட்சுகி மெம்பர்ஸ். எப்படி இவங்களை ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா கொண்டு வர முடிஞ்சதுன்னு ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்திருப்பாரு ஒபிட்டோ உச்சிகா. ரீஅனிமேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணது வெறும் 3 பேரு தான், காபுட்டோ, ஒரச்சுமாரு, அதுக்கப்புறம் செகண்ட் ஒக்காகே மட்டும். அதனால ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு நம்ம ஒபிட்டோ உச்சிகா. இதையெல்லாம் பார்த்து பயப்படாம நம்ம ஒபிட்டோ உச்சிகா, நான் சாஸ்கேவெல்லாம் தர முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் காபுட்டோ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வீக்க வச்சிருச்சு. எதனால எனக்கு சாஸ்கே வேணும்னா, அவனோட பவர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், அவனோட உடம்பு முதற்கொண்டு எல்லாமே எனக்கு வேணும்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு காபுட்டோ. சாஸ்கே உடம்ப வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரீசர்ச் பண்ணி, அது மட்டும் இல்லாம உன்னோட டீம்ல சேர்ந்து 4th கிரேட் நிஞ்சாவருக்கு நான் உதவியா இருப்பேன்னு காபுட்டோ வாக்கு கொடுத்திருப்பாரு. ஒபிட்டோ உச்சிகாக்கு, அதாவது மாதரான சொல்லிட்டு இருக்கிற ஒபிட்டோ உச்சிகாக்கு பயங்கர குழப்பம். இவனை நம்ம சேர்த்துக்கலாமா, இவனை சேர்த்துக்கிட்டா சாசுகே உச்சிகா நம்மளை விட்டு போயிருவான்னு ரொம்ப பயத்தோட இருப்பாரு ஒபிட்டோ உச்சிகா. அதுக்கப்புறம் நம்ம ஒபிட்டோ உச்சிகா, உன்னை என்னோட டீம்ல சேர்க்கலனா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருப்பான். அதுக்கு காபுட்டோ பதில் சொல்ற விதமா, நீ என்னடா மாதுர உச்சிகா, நான் உண்மையான மாதுர உச்சிகாவையே ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பான். அந்த டெத் பாக்ஸ் வந்த உடனே உண்மையான மாதுராவை பார்த்த ஒபிட்டோ உச்சிகா மிரண்டு போயிருப்பாரு. எதனால ஒபிட்டோ உச்சிகா பயந்து போறாங்கன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒபிட்டோ மாதுரா உச்சிகாவை பார்த்த உடனே இந்த டீலுக்கு ஒத்து போய் காபுட்டோவை தன்னுடன் சேர்த்திருப்பாரு. சேர்த்தது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சாவருக்கு உதவியா இருக்க போறதும் நம்ம காபுட்டோ தான். இதுக்கப்புறம் 2 பேரும் பேசி முடிச்சிருப்பாங்க. நருட்டோ ஷிப்டன் 221வது எபிசோட்ல இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. நருட்டோ ஷிப்டனை பார்க்க பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியா 4 நிமிஷத்துல சொல்லணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிட்டு அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம பார்க்கலாம்.